ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 2024 வருடத்தில் நமது JCY டெலிவரன்ஸ் ஊழியத்தின் மூலமாக புது வருட வாக்குத்தத்த கூட்டம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் JCY ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்றவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக நடந்து முடிந்தது. இந்த கூட்டத்தில் நமது சகோதரர் அந்தோணி ராஜா அவர்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த செய்தி 2024ஆம் ஆண்டு தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்றும் எப்படி தமது ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதையும் அந்த கூட்டத்தில் நமது சகோதரர் அந்தோணி ராஜா அவர்கள் பேசியுள்ளார். அவர் பேசிய வாக்குத்தத்த தேவ செய்தியை உங்களுக்காக வெளியிடுகிறோம். இந்த செய்தியை பாருங்கள். இந்த செய்தியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்துக்கு புது வருடத்துக்காக நான் போன மாதம் கடைசியில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க? அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே வார்த்தை மறுபடி வந்துட்டே இருந்தது. நானும் யோசித்தேன், எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் கொடுக்குறோமே, ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு அதிசயம். அப்படி தான் வந்தது. என்னது? அதிசயம். நான் உடனே அமைதியை விட்டுட்டேன். என்ன ஆண்டவர் அதிசயம்? ஏன்னா எனக்குள்ளே எப்பவுமே ஏன் இந்த முதல் வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கணும், ஏன் மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும், ஏன் தெரியுமா? ஏன் அப்படி கொடுக்குறோன்னு தெரியுமா? வாசிங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 119வது சங்கீதம் 49வது வசனம் 50வது வசனம். 49:50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக என்ன செய்யுங்க? நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். என்னது? அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை என்ன செய்ததா? உயிர்ப்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் என்னது? வசனத்திலிருந்து தான் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தம் நம்ம உயிர்ப்பிக்கிறதா? என்ன செய்கிறதா? இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கிறது, நம்மளை நம்ப பண்ணுகிறது. கர்த்தர் நமக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுப்பார். இந்த ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துக்கிறீங்களா? அப்படி வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது 2 நாளும் ஒரே டேமேஜ் ஆகும். ஆனாலும் வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். நான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஒரு வாக்குத்தத்தம் கேட்பேன். தயவுசெய்து வாக்குத்தத்தம் கொடும், நீர் அப்போதான் நான் உங்களை ரொம்ப பிடிச்சிப்பேன். இந்த ஊழியத்தில் எதுக்கெல்லாம்? ஊழியத்துக்கு தேவை எல்லாத்துக்கும். அதை வச்சு நான் ஜெபம் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்க ஏன் வாக்குத்தத்தம் வாங்கணும்? சிலர்லாம் சொல்லுவான், வாக்குத்தத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரா? இதெல்லாம் நான் ஒவ்வொரு வருஷம் கிளி ஜோசியம்மா அப்படிலாம் சொல்லுவான். அவனுக்கு ஒன்றும் விளங்காது, அவனையும் யோசிக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பார்க்கலாம். புரியுதா புரியலையா? அதுங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்யணுன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கணுன்னா விசுவாச வார்த்தைகள் பேசுகிறது முக்கியம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து விசுவாசமாக ஒருத்தன் வாழ்கிறான்னா அதுக்கு ஒரே காரியம் வசனம்தான். அதில் ஒரு வாக்குத்தத்தம் வேணும். சிலர்லாம் சொல்லுவான், நம்பாத. நிறைய இப்போ யூடியூப் சேனலில் எல்லோரும் கிளிக்கிறான். கிளிக்கட்டும், அதுக்கு ஒன்றும் விளங்காது.
ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் தானே. ஆமென் சொல்லுங்க. என்னங்க ஆமெனா இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். ஏன்? அந்த வசனம் ஒருத்தரை கர்த்தர் கொடுக்கிறார்னா அது நடக்கணும். வாசிங்களேன், ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் 9லேருந்தே படிங்க. பூமியை பார்க்கிலும் அப்புறம் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விளையும்படி செய்து புசிக்கிறவனுக்கு எப்படியோ இருக்கும், அதை நான் விரும்புகிறது செய்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் வாக்கு தத்துவம். அவருடைய வசனம் வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை செய்து முடித்துட்டு தான் போவோம். நீ சின்ன வயசில் எந்த வாக்கு தத்துவம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் அது நடந்து தான் தீரணும். நீ திருந்தலைனாலும் இன்னும் திருத்த வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் 75 வயசில் கொடுக்குறாரு. 100 வயசு வரைக்கும் நான் செஞ்சே தீர்வேன். ஆபிரகாமே, உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் விடவே மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தை ரிட்டன் அப்படியே போவாது. இப்போ உனக்கு செய்ய மாட்டேன்ல, அந்த வசனம் செய்து முடிக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தையின் வல்லம் அப்படிதான். என் கடவுள் பேசுனது தான். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தேசமே அவர் பக்கம் திரும்புண்டு. ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் வேதத்தில் வசனம்லாம் எழுதப்பட்டிருக்கு. பொய் சொல்கிறேன், குறி சொல்கிறேன், தப்பானதை செய்கிற அசுத்தாவில் இருக்க துரத்துவேன், நான் துரத்துவார் தேசத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மெய்யான தேவன் என்பதை இந்த தேசம் பார்க்குங்க. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், வசனம் எழுதப்பட்டிருக்கு, அது நடக்கும். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. நீ படிக்கிற வசனம் ஒரு சாதாரண வசனம் இல்லை, அது நடத்தி கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு வருஷமும் அந்த வாக்கு தத்தம் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவேன். நான் ஒரு அதிசயத்தை பார்க்கணும் ஜெபிக்க மாட்டேன். யார் விடுதலைக்காக வராங்க பார்த்துப்பேன், அவங்கள டெஸ்ட்டுக்கு வைப்பேன். எதுக்கு வைப்பேன்? டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும்ல. அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணி துரத்தி விட்டுட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீர் ஒரு அதிசயமான ஆண்டவர்னா, இந்த மகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே கிடையாது, அப்படிப்பட்ட காரியமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு அது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கடைசி டைமில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் கை கூடி வர கர்த்தர் வச்சுட்டார். வர 17ஆம் தேதி நிச்சயதார்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அவங்க சகோதரர் வந்து என்கிட்ட பேசுகிறார், அண்ணே இது எப்படின்னு, உனக்கு அதிசயத்தை செய்வார், உன் தங்கச்சி தான் டெஸ்டிங், போ நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை, அவர் அதிசயமான ஆண்டவர். நீ டெஸ்ட்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவர் தானே சொன்னார், நீ தசம பாகத்தை ஒழுங்காக கொடு, என்னை சோதித்துப்பார் சொன்னார்ல. என்னங்க சோதித்துப்பாங்கண்ணா? அப்போ அவர் வார்த்தை. அதனால எல்லா இடத்துலையும் சோதித்தெல்லாம் பார்க்கக்கூடாது. மலையில் போய் ஏறி நான் குதிக்க போகிறேன், என்னை தூதரில் வச்சு காத்துக்கன்னா காற்றுல தான் நீ இருப்பேன். எல்லாம் சொல்லு, பக்கத்தில் பார்த்து, தூதரில் வச்சு காத்துக்கன்னா நீ காற்றுலையே தான் இருப்ப. உன்னை காற்றுக்க யாரும் பார்க்க முடியாது, நீ எல்லாரையும் பார்க்கலாம். என்னங்க ஏங்க எல்லாரையும் பார்க்கலாம். நீ செத்தோன்னு போயிருவோ, காற்றுல போகும்போது என்னையும் தெரியும். இதோ இருக்கிறான் பற்றி அந்தோனி இங்கே தான்ப்பா நிற்கிறாப்பில்ல, நீனு தெரியும், காற்றுல தெரியும், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீங்கள் ஏசு நாமத்தினால, அதாவது அவ்வளோ இருக்கக்கூடாது, ஒரு மகிழ்ச்சியான வருஷம். ஆமென்.
ஒரு மனுஷன் இறந்தா எல்லாரையும் தெரியுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இறந்துட்டீங்கன்னா யார் யார் தெரியாதான். யார் யார்? அவன் பைபிளே படிக்காத லூஸாக இருப்பான். புரியுதா? புரியல? 2 பேர் ஒரே டைமில் செத்துட்டான். ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் ஏழை. நான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமு இந்த வருஷம் எடுக்கணுன்ட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஐ சொல்லுங்கள். அதில் நடிக்கிறதுக்கு சில ஆட்கள்லாம் செலக்டட் பண்ணுறேன். அதெல்லாம் நிறைய பேர் ரெடி பண்ணிலாம் வச்சுட்டேன். அது கொஞ்சம் விஷயத்தில் தடுக்குது. அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். சொல்லுங்கள். செத்துட்ட பிறகு உண்மையிலே எல்லாரையும் தெரியுதான்ட்டு காட்ட போகிறேன். என்னங்க தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் தெரியும்? அந்தோனியும் தெரியும், எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். புரியுதா? புரியலையா? கண்டிப்பாக தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் கீழேருந்து லாசரை பார்க்குறான். என்னட்டு ஆபிரகாமே, அந்த லாசரு கையிலேருந்து ஒரு தண்ணி கூட, தண்ணி உனக்கு தர, நீ சோறே கொடுக்கல, உனக்கு எப்படி தண்ணி தர முடியும்? அப்படியா சொன்னார்? அப்படி சொல்லலை. நல்லா புரிஞ்சது. என்னது? நீ உனக்கு எங்களுக்கு தூரமாக இருக்குது, சொட்டு விழாது, கொடுக்கவும் கூடாது. ஆபிரகாமே தெரியுது. அவன் அங்கேருந்து சொல்கிறான், என் சகோதரர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க, கொஞ்சம் சொல்லிட்டு வர சொல்லுங்க. வேண்டாம், செத்தவன் போய் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கேயே நிறைய ஊழியக்காரப்பா, அவன் சொல்லி பண்ணி படு. எங்கே? நரகத்தில். நீ கம்முன்னு அங்கேயே கடன்ட்ட. தெரியுதா தெரியலையா? நரகத்துலேருந்து மேலேயும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுதா தெரியலையாங்க? என் சகோதரர் இருக்காங்க, தெரியுதா தெரியலையா? நம்ம ஆளுங்க எல்லாம் நம்மளை மாற்றி வச்சுட்டான். செத்தா ஒன்றும் தெரியாதான். எல்லோரையும் தெரியும், எல்லோரையும் நம்ம பார்க்கலாம். என்னங்க ஒரு மாதிரியா சொல்கிறீங்க? அதாவது நம்ம பரலவங்க போய் பார்க்கலான்னு. ஓகே, அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த வருஷம் சொன்ன உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிற அதிசயங்கள், அதுக்காக ஒரு 3 காரியத்தை அந்த இதில் சொல்லிவிட்டு நீங்கள் போய் பார்த்து கொள்ளுங்க. அது எனக்கு தெரியாது, உங்கள் ரத்த பலி உங்கள் மேலே இருக்கட்டும். ஏன்னா சொன்னதை பார்க்காம சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கணும். புரியுதா? அதில் 3 சொல்லிட்டேன். சொல்லுங்க. அப்போ இப்போ நான் 4வது காரியத்தையே உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் காரியத்தை நான் சொன்னேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஆண்டவர் சொன்ன தம் மக்களை விடுதலை குறித்து அதில் நான் பேசியிருக்கிறேன். இனி சிறுமைப்படுவதில்லை. இப்போ 3வது ஒரு காரியம் கர்த்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த 1ஆம் தேதி அந்த ஆவியானவர் உரைக்கப்பட்டது கேட்டிங்களா? கேட்டவங்க ஒரு கையை தூக்கி பார்க்கலாம். முதல்ல அதை பார்க்கணும். அப்பா விளங்கவே இல்லையே. அப்போ யார் தான் பார்க்குறா? என்ன நம்ம ஜீவனுங்களே பார்க்கலையே. உங்களை பாராட்டுறேன். எப்படி இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒரு 30 பேர் பார்க்கலன்னா சோத்திரம் எல்லாம் ஃபோன் ப்ராப்ளம், சார்ஜ் ரீசார்ஜ் ப்ராப்ளம் சொன்னோம். டோட்டல் காங்கிரிகேஷனே ஒரு 15 பேர் தான் கை தூக்குறீங்க. விளங்காது போ, உனக்கு ஏதோ ஒன்று சோத்திரம். வா, என் லைனுக்கே போகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதை பார்த்த ஒரு 400 பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பா காலம் ஆண்டவர் நமக்கு இந்த அங்கே 3 காரியத்தை சொன்னேன். 4வது காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம முன்னேறி போகாதபடி நம்மை தடுத்து நிறுத்திருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் அழித்து போட போகிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முன்னேறி நீங்கள் போகாதபடி ஆண்டவர் சொன்னார், எகிப்தில் இருந்ததை போல உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார் அல்லவா? நம்ம விடுதலை பெற்று நம்ம வரும் பொழுது நம்ம இன்னும் முன்னேறிடக்கூடாது என்பதற்காகவே போராடுகிற சில கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்க செய்யும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முன்னேறி போயிடக்கூடாது, நம்ம நல்ல நிலைமையில் வந்துடக்கூடாது. அதை தடுக்கும்படி செயல்படுகிற ஒரு கூட்டம்தான் அமலேக்கியர். யாரு? அமலேக்கியர். பாருங்க, அந்த அமலேக்கியரை குறித்து நம்ம யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் படிக்கலாம். இந்த மக்கள் முன்னேறிடுவாங்க, நல்ல நிலைமையில் வந்துடுவாங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருந்துருவாங்க. இருப்பதுக்கு தான் இந்த அமலேக்கியன் போராடி கொண்டிருக்கிறான். அதனால தான் அமலேக்கியனை குறித்து 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமும் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய
சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால், எல்லாம் சொல்லுங்க, தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் என்ன செய்யுமா? நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த அமலேக்கியனுடைய எண்ணங்கள்லாம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள், அதாவது கிறிஸ்துவ மக்கள் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது, அப்படி கங்கணம் கட்டுகிற ஒரு கூட்டம் தான் இந்த அமலேக்கியன் புத்திரர். இந்த அமலேக்கியன் புத்திரர் யாருன்னா ஏசாவினுடைய சந்ததி. இந்த ஏசாவினுடைய சந்ததி இந்த இஸ்ரவேல் மக்கள், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் இந்த உலகத்தில் செழித்திடக்கூடாது. இங்கே அப்படிப்பட்ட சில தப்பான காரியங்கள், யாகம் வளர்க்குறது, அழிக்கணும்னு நினைக்கிற சில கூட்டத்தார் அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அமலேக்கியருடைய கிரியைகள் தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த தேசத்திலேருந்து அழிக்கணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. நீ நினைக்கலாம், நான் ஆண்டவர் பிள்ளை, எனக்கு யார் பண்ணியிருப்பா? எனக்கு இந்த அமலேக்கியன் மந்திரத்தில் கெட்டிக்காரன். சொல்லுங்க, எதில் கெட்டிக்காரன்? அடுத்தவனை அழிக்கிறதுல கெட்டிக்காரன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடுத்தவனை அழிக்கிறதுல மகா கெட்டிக்காரன். ஆமீன் சொல்லுங்க. அவங்க யுத்தம் யாருக்கு? உங்களை அழிக்கல, ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கணும். நான் இன்றைக்கு சொல்லவா, 2023 வரைக்கும் உங்களை அழிக்கணும் கங்கனை கட்டி இருந்தவனுக்கெல்லாம் இந்த ஆண்டு நீதி சரி கட்டப்படும். இது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுற ஆண்டு. நீதியை சரி கட்டுகிற தேவன் எழுந்தருளுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் செய்த மந்திரம் செய்வினை எல்லாவற்றையும் அழித்து போற்றுவார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. இவன் யார் தெரியுமா? நீங்க எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிங்கன்னா, ஆமோன் இந்த ஏசாயா இவங்களுடைய சந்ததியில் வந்தவன் தான் இந்த ஆமோன். அவன் பாருங்க, யூதர்களை அழிக்கணும், அந்த அவனுங்களுடைய ஜீன்ல அப்பத்திலேருந்தே இருக்குது. என்னன்ட்டு இஸ்ரவேலை அழிச்சிடணும். சிலனுக்கு தான் அந்த ஜீன்ல இருக்கு. அந்த ஜீன் அப்படி உருவாக்குறானுங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம ஜனநாயகம், நம்ம தேசத்தில் எல்லா மதத்தினரும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு மதம் தான் வளரணும்னு நினைக்கிறான் பார். அவனுக்கு அந்த ஜீன்ல ஊற வைக்கிறான். எல்லாருக்கும் இந்த வருஷம் நீதியை சரி கட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் போடுற தந்திரங்கள் அனைத்தும் உடைக்கப்படும். அதைத்தான் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் படிங்க. 15, 2, 3 என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு எகிப்திலிருந்து வந்தபோது செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். அவன் மேல் இரக்கம் வைக்காமல் கொன்று போட கடுவா என்று சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமலேக்கிற கொல்லுறது சரி, ஆனால் ஆண்டவர் எதை கொல்ல சொல்றாரு? ஆடு மாடுகளையும் கொல்ல சொல்லுவாரா? இது ஒரு டவுட். என்னங்க மந்திரம் பண்ண நல்லா கவனிங்க. இந்த அமலேக்கியர் எப்படின்னா ஷேப் ஷிஃப்டிங். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவனுங்க கை தேர்ந்த மந்திரவாதி எப்படின்னா அப்படியே இருப்பானுங்க, டக்குன்னு மாடா மாறிடுவானுங்களாம், அப்படியே ஒரு ஆடா மாறிடுவானுங்களா. அவனுங்க மந்திரவாதமாக இருப்பான். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில வீட்டுக்கு மட்டும் மாடு சாணி போட்டுப்போம், பார்த்துக்கிறீங்களா? என்னங்க அப்போ தான் முத்தத்தை பெருக்கிட்டு வந்தோன்னு வெளியே வர, என்னடா இது? அந்த அம்மா வெளியே பார்க்காம ரோட்டை பார்க்க அந்தந்த வீட்டில் இருக்கா பார், இது இங்கே தான் சாணி போட்டு. என்னங்க சிலரை மட்டும் அப்படி வரும். இது ஸ்பேஸ் ஷிஃப்டிங் மந்திரத்துலேயும் அதான் சொல்கிறேன். இவனுங்க கெட்டிக்காரனுங்க மந்திரம் பண்ணுறதில்ல.
இவனுக்கு வித்தியாசமான ஒரு ஆட்கள். ஒரு ஹிஸ்டரி சொல்லுகிறது, ஒருவர் அவருடைய தெய்வத்தை தேட போயிட்டு இருக்கிறார். போகாத இடம் இல்லை, அவர் போகிறார். அவர் போயிட்டு ஒரு மலையில், பெரிய மலையில் போய் பார்க்க போகிறார். அங்கே அவர் எரும மாடாக மாறிட்டாராம். அவனுக்கு நான் காட்சி அளிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது, நம்முடைய இதுலேயே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், க்ளோஸ் பண்ணு. நம்மால் க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டான். யார்? சவுல். ஏன்? கொளுத்த கன்று மாதிரி இருக்குதே, அது கன்று கிடையாதுடா. உன்னை காலி பண்ணுறதுக்கு மாறி இருக்கிற எரும மாடு தெரில, மாடுன்னு தெரில அவனுக்கு. சொல்கிறது வேலைங்க இல்லையா? நம்ம ஆட்களுக்கெல்லாம் லைட்டாக விடுதலை ஆனால் படுத்து தூங்கிடும். முற்று முடிய அழிக்கணும். ஆமீன் சொல்லுங்க அப்பாக்கெல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை அழித்து போடுறத நீ பார்ப்ப, அழிக்கப்படுகிறத நீ பார்ப்ப. உனக்கு ஒரு பரிதாபம் இருக்குது. என்ன பரிதாபம்? பாவம், வாயில்லாத ஜீவன். அந்த வாயில்லாத ஜீவனை சாப்பிட்றதுக்கு வெட்டலவன். என்னங்க, வாயில்லாத ஜீவனை சாப்பிட்றதுக்கு அவர் விட்டுட்டாரா? தின்றதுக்குன்ற அடப்பாவி. ஒரு நொடியில் இஸ்ரவேல் மக்களுக்கு காடையை வர பண்ணினா நீ கேட்டால் தந்திருக்க மாட்டேன்னா? என்னங்க, தந்திருக்கணுமா தந்திருக்க கூடாது? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுகிற ஒரு வருடமாக இது இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.